உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். முதலா நான் மகேஷ லவ் பண்ற விஷயத்த நான் ராஜா கிட்டதான் சொன்னேன். மகேஷ எங்க வீட்டுக்குள்ள வர வச்சு கல்யாண பேச்ச தொடங்கி வச்சதே ராஜா தானே. சொல்ல போனா அவர்தான் எங்களோட காதல புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவரை போய் திடீர்னு இப்படி வில்லன் மாதிரி சொல்றது சரியில்லை. இல்ல ரேவதி, ஆரம்பத்துல அப்படி இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் அவன் நடந்துக்கிறது எல்லாமே நடிப்பு, சூழ்ச்சி. அவன் வீட்ல ஒரு முகம் காட்டுறான், வெளிய ஒரு முகம் காட்டுறான். அத உங்களால புரிஞ்சுக்க முடியல. எனக்கு என்னமோ அப்படிலாம் தோணலக்கா. நீங்க ஓவரா கற்பனை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அவர் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்காருன்னு எனக்கு தோணுது. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ரேவதி. மத்ததெல்லாம் விட இன்னைக்கு என்ன நடந்துச்சு? அந்த மல்லிகா டாக்டர் கிட்ட அவன் நம்மள எதுக்கு கூட்டிட்டு போனான்னு நினைக்கிற? எதுக்கு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு ரேவதி. மகேஷ்க்கும் எனக்கும் தப்பான உறவு இருக்கிறதாவும், அதனாலதான் கர்ப்பமாகி அபோஷன் வரைக்கும் போயிருக்கிறதாவும் ஒரு கதையை உருவாக்கி அவன் சில இடங்கள்ல எல்லாம் பேசிட்டு இருக்கான். அது என் காதுக்கு வந்ததா? அந்த டாக்டரையும் அவன் சூழ்ச்சி பண்ணி அவங்கதான் எனக்கு அபோஷன் பண்ணதா பொய் சொல்றதுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா அந்த டாக்டர் உங்களுக்கு எதிரா எதுவுமே சொல்லலையே. அந்த டாக்டருக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கு. ஆரம்பத்துல சரியா விஷயம் புரியாம அவனுக்கு ஒத்துக்கிட்டு வந்திருக்காங்க. இங்க வந்ததும் அவனுக்கு சாதகமா எதுவும் சொல்லாம நேர்மையா எங்களை தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க. என்னால நம்பவே முடியலையே. நீ வேணா பாரு, இன்னைக்கு நடந்ததை யோசிச்சு பாரு. என்னமோ விசாரணை மாதிரி தானே அவன் டாக்டர் கிட்ட நம்மள கூட்டிட்டு போனா. டாக்டர் எங்களை தெரியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அழுத்தி அழுத்தி அவங்க கிட்ட கேட்டான்ல, அது எதுக்காக? வாடி மாட்னியா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.